கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? கமாடிட்டி மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கோல்டு, சில்வர், காப்பர் தான். கோல்டு இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுல ம். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஆல் டைம் ஹை பக்கத்துல வருதுங்கிறதுக்காக எல்லாருமே இந்த பக்கம் கோல்ட வித்துட்டு பணத்தை ரெடியா வச்சிருக்கிறாங்க. அதனால கோல்டுல இன்னொரு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு இட் வில் கண்டினியூ. இந்த மாதிரி ரொம்பவும் ஏறாது, ஆனா ரொம்ப இறங்காது. ஸோ கோல்டு என்னதான் இறங்கினாலும் சில்வர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு டியூ டு மார்க்கெட் டைனமிக்ஸ். ரெண்டாவது காப்பரும் அதே மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. காப்பர் Crude oil. ஈவிக்கான ஆமா அண்ட் தென் க்ரூட் ஆயில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் தான். இதுக்கு மேல அது ஏறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எக்கானமி ரெக்கவர் ஆகிற நேரத்துல அந்த பிரைஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னு சொன்னா இட் வில் பி a huge problem for the emerging economies. அதனால அந்த பக்கம் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறினாலும் இட் வில் பி அப்சார்ப். ஸோ நோ நீட் டு வாரி ஆன் தட் ஃப்ரண்ட். பட் இப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதர் தேன் தட் நார்மல் தான். பட் ஃபோக்கஸ் வந்து கோல்டு இறங்குது, சில்வர் ஏறுது, காப்பர் ஏறுது. இது 3 தான். இவி ஓகே. ஸ்பெசிஃபிக்கா பாருங்க, அதுக்கப்புறம் we can focus.